வணக்கம் மக்களே, எல்லோருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்ங்க. எங்கள் வீட்டில் சாப்பாடு எல்லாமே ரெடியாக இருக்குது. பிள்ளையாரும் ரெடி ஆகிட்டாரு. இனிமேல் பூஜை தான் பண்ணணும். என்னென்ன பண்ணியிருக்கேன் பிள்ளையாருக்குன்னு பார்க்கலாமா? வாங்க. முதல்ல நெய்வேதியங்கள் பார்த்துடலாங்க. சுட சுட உளுந்து வடை ரெடியாக இருக்குது. அப்புறம் குண்டு குண்டா அப்பம் ரெடியாக இருக்குது. வேர்க்கடலை உருண்டை, எள்ளு உருண்டை, கருப்பு மூக்கடலை சுண்டல், பாகும் தெளித்தேனும் அப்படின்ற மாதிரி சிறும்பருப்பு பாயாசங்க. நல்லா நிறைய தூக்கலாகவே வெல்லம் போட்டிருக்கேன். இனிப்பாக சாப்பிட்டேன் பிள்ளையாருன்ட்டு. தேங்காய் போடணும் பண்ணுங்களா கொழுக்கட்டைக்கு, கொஞ்சம் மிச்சம் ஆயிடுச்சு. என் பையன் இருமா அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் கிளறி அதை கமர்கட்டாக பண்ணிட்டான் பிள்ளையாருக்கு. அப்புறம் பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சிங்க. இதெல்லாம் முக்கியமான கொழுக்கட்டை மறந்துட்டேனே. 2 விதமாக கொழுக்கட்டை பண்ணியிருக்கேங்க. இது வந்து வேர்க்கடலை வெல்லம் போட்ட பூரணம், இது வந்து தேங்காய் வெல்லம் போட்ட பூரணம். சாஃப்டாக வந்திருக்குங்க. இன்னொரு ட்ரிப்பு வெந்துருக்கு. இதெல்லாம் பிரசாதங்கள்ங்க. அப்புறம் சாப்பாடு நெய்வேதியம் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாமா? வாங்க. காலையிலே வடிச்சிட்டுங்க. சாதம் கொஞ்சம் ஆறி இருக்குது. சூடாக இன்னொரு ட்ரிப்பும் வடிச்சிட்டேன். முருங்கைக்காய், கத்திரிக்காய், சௌச்சக்காய் போட்டு சாம்பார், கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல், மறக்காமல் பருப்பு எடுத்து வச்சுட்டேங்க பிள்ளையாருக்கு. சௌச்சக்காய் சிறுபருப்பு போட்டு கூட்டு, ரசம் ரெடியாக இருக்குங்க. சாப்பாடெலாம் காலையிலே செஞ்சதுனால கொஞ்சம் ஆறிடுச்சு. உங்கள் வீட்டில் என்ன பிரசாதம் பண்ணிங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.